உதயகுமார் அவர்கள் வருகிறது என்பதை அன்போடு இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய திருநாள் நடைபெறக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உங்களுக்காக முதலமைச்சர் எடுத்து இங்கே விடுதலை கேட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு சபாநாயகர் அவர்களுக்கு சுமூகமாக திகழக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தனாக உங்களோடு உங்களாக ஏழுவீர் சிறப்பாக திகழக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சட்டமன்ற சபாநாயகர் சொன்னாரு, மற்ற வருஷங்களே என்ன செஞ்சீங்க அந்த உதயகுமார் என்ன சொன்னாரு, நான் செஞ்சேன் நீதிபதி எம்எல்ஏ இருக்கிறப்ப இது ஆர்டிஓ ஆபீஸ்ல 6000 பேருக்கு உதவி வழங்கலாம், இங்க பத்தா வழங்கலாம். இது மாதிரி எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டையை வழங்குவதற்காக மதுரை பொன்னகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு ஆர்பி உதயகுமார் அவர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, மேலும் வருகையில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர் கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணியுடைய நிர்வாகிகளே, மேலும் வருகையில் இருக்கக்கூடிய கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, மகளிரைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே, அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பிலே பணிவான வணக்கத்தை உங்கள் பாதங்களிலே பணிந்து வணங்குகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்முடைய உறுப்பினருக்கான அட்டை வழங்கக்கூடிய விழா 2026 கோட்டையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கான முதல் விதை. இன்றைக்கு அண்ணன் கைராசிக்காரர் இன்றைக்கு முதல்ல இங்க நாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கான அச்சாரத்தை இன்றைக்கு அண்ணன் விதை கொண்டுகிறார். ஆனால் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் என்றைக்கும் முதலிடத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. இன்றைக்கு தேனி நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்தும் நம்முடைய மக்களை புரிந்து எடுக்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை விட்டு மீட்டு அனுப்புவதல்ல, இந்த திமுக திருட்டு முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழகத்தை விட்டு முடக்கி ஓடவிடப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் அரசியல் களமாக இருந்தாலும் சரி, அல்லது திரையுலகமாக இருந்தாலும் சரி, தன்னை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் தோல்விகளையே பரிசாக கொடுத்த தலைவர் டாக்டர் இதயரத்னம் புரட்சி தலைவர் கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கழகத்தின் காவல் தெய்வம், நம்மை எல்லாம் வாழ வைத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி இருவரும் மனக்குமுறலெல்லாம் நான் இப்படி சார்ந்தாக்கும் கல்வி தான் என்பது பேசுவது யாரும் ஒரு மனசு இருந்தாலும் போச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்று செய்தார்கள் இந்த ஊரிலே கொள்ளைப்புறத்தில் உள்ள கருணாநிதி கூட்டம் பல ஊர்களிலே பிரசாதம் என்னும் பண வழிகளே பிரசாதம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிழங்க மதுரை கொண்டகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் உசிலம்பட்டி ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக விழாவிற்கு வருகை வந்துள்ள நமது அமைச்சரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அண்ணன் ஆர்த்தி அவர்களே,
மற்றும் அவரோடு வருகின்ற மாநில துணை செயலாளர் மாமா மகேந்திரன் அவர்களே மற்றும் அண்ணன் தவிசேரன் அவர்களே, மாநிலம் அவர்களே, சோழ கவிஞர் அவர்களே, இவ்விழாவிற்கு கனகராஜ் அவர்கள், மகேந்திரன் அவர்கள், சோழ கவிஞர் அவர்களே மற்றும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பாசமிகு சகோதரன் நீதிபதி அவர்களே மற்றும் இந்த வருகையில் உள்ள அனைவருக்கும் என் முதற்க நன்றியை நான் பதிவு செய்கிறேன். எவ்வளோ பேர் சொல்லணும் பெரிய மாவட்ட சொல்லும்போது ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உறுப்பினர்கிட்ட ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் ஒரு வீடு வாங்குவோம், ஒரு நிலம் கூட வாங்குவோம். வாங்கும்போது அந்த பத்திரத்தை கொண்டு போய் ரொம்ப பத்திரமா அந்த பழைய பெட்டியெல்லாம் அந்த குடிமொழிக்கு அடியில் வைப்போம். ஏமா அந்த பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி அந்த மாதிரி தான் அந்த உறுப்பினர் அட்டையும் அந்த அளவுக்கு நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். உறுப்பினர் அட்டை நம்மளுக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, கவுன்சிலர் சீட்டு கிடைக்காது. இன்னும் பெரிய பெரிய பதவிக்கு நீங்க வரணும்னு தான் நம்ம மாவட்ட செயலாளர் உழைக்கிறாங்க. அந்த உறுப்பினர் அட்டை தான் முதல் கேட்பாங்க, ஆக்சுவல் அட்டை எங்கப்பான்னு கேட்பாங்க. நல்ல வேலை உங்களுக்காவது சகோதரர் நீதிபதி மாவட்ட செயலாளர் மூலியமா உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னும் எங்களுக்குலாம் கொஞ்சம் வரல மாவட்டத்துக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால அடுத்து உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமானது, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். மாண்புமிகு இதய தீபம் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் மனைவி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சியுடைய தலைவர், அன்பிற்குரிய அருமையான எடப்பாடியார் அவர்களுடைய நல்ல ஆலோசனையின்படி இன்றைக்கு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் உசிலம்பட்டி ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு உறுப்பினர் உரிமை சீட்டு விழா தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி சரித்திரத்தில் நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்திலே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய உசிலம்பட்டியில முத்திரை பதிக்கின்ற அனுமதிப்பை பெற்றிருக்கிற அருமையண்ணன் 58 கால்வாய் திட்டத்தை இங்கே எப்படியாவது கொண்டு வர வேண்டும், கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்ததிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை சேர்த்து அரசார விவாதங்கள் நடைபெறுமா என்று எல்லோரும் நம்முடைய செக்காரத்தோணி டிப்போவை சேர்ந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, நம்முடைய நீதிபதி அவர்கள் மலையை சென்றிருக்கிற தம்பி வழக்கறிஞர் பெருமாள் அவர்களே மற்றும் பொறுப்பாளர்களே, ஏறத்தாழ 17,650 760 கடிதங்களை பூர்த்தி செய்து 17,650 உறுப்பினர்கள் இங்கே கார்டு நாம் வழங்க இருக்கின்றோம். இந்த இயக்கத்தை எந்தவித சோதனையிலும் இருந்தும் எந்த விதமான செயலாளர்களாக இருந்தும் நான் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே உங்களிடத்திலே சொல்லுகிறேன், ஒரு புயல் வருகிற போது, வெள்ளம் வருகிற போது, சூறாவளி வருகிற போது, சுனாமி வருகிற போது, அதை அடித்து செல்லுகிற போது சில மரங்கள் மட்டும் அந்த சுனாமிக்கும் புயலுக்கும் வெள்ளத்திற்கும் ஈடு கொடுத்து அது தாங்கி நின்று இந்த மரம் எத்தனை ஆண்டுகள் ஆனது, 52 ஆண்டுகளாக இன்றைக்கு எத்தனையோ சுனாமிகளை தாண்டி, சூறாவளிகளை தாண்டி, புயலை தாண்டி, வெள்ளத்தை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆலமரம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆணி வேறாக இருக்கிற கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள். நாங்கள் அந்த வெள்ள பகுதியை நிவாரணத்திற்காக செல்லுகிற போது, ஆறுதல் சொல்ல செல்லுகிற போது எப்படி அந்த மரம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் கிளைகளும் இலைகளும் வலிமையாக இருக்கிற மரங்கள் எல்லாம் அடித்து ஒடித்து செல்லுகிறது. ஆனால் எந்த மரத்திலே ஆணி வேர் வலிமையாக இருக்கிறதோ அந்த மரம் தான் நின்று இருக்கிறது, நிலைத்திருக்கிறது, புயலை எதிர்கொண்டிருக்கிறது, சுனாமி எதிர்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் நின்று நிலைத்து இன்றைக்கு வெற்றி பயணத்தை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
இத்தனை தாய்மார்களை, இத்தனை கிளைக்கழகத்துடைய செயலாளர்களும் தோட்டாக்களும் நம்மிடத்திலே வழங்கப்படும். அந்த துப்பாக்கி தோட்டாக்களும் எதிரிகளை களத்திலே வீழ்த்தும். இல்லை என்று சொன்னால் அதே துப்பாக்கி தோட்டாவும் நம்மை பார்த்து பாயட்டும் என்று நாங்கள் உங்களின் சார்பிலே அங்கே உறுதியை அளித்து வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழியை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன். அதை நிறைவேற்றி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. அடுத்தபடியாக சுப்பிரமணியன் கல்லூரி ஊராட்சியை சேர்ந்த கிளை செயலாளர்கள் எல்லாரும் மொத்தமாக வரிசையாக வரவும்.